அண்மை செய்தி. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 8ஆம் வகுப்பு மாணவி அவரது அக்கா காதலனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக உமா. சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவி தனது தந்தையுடன் வசித்து வந்தார். அவரது மூத்த சகோதரிக்கும் வியாசார்பாடியை சேர்ந்த சிலம்பரசன் என்ற நபருக்கும் காதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் பெற்றோர் சம்மதத்தின் அடிப்படையில திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வந்த நிலையில் சிலம்பரசன் அடிக்கடி பள்ளி மாணவியின் வீட்டுக்கு, காதலியின் வீட்டுக்கு வந்திருக்கிறார். கடந்த 9ஆம் தேதி பள்ளி மாணவி பள்ளிக்கு செல்வதற்காக புறப்பட்ட போது மாணவியை பள்ளியில் விட்டு விடுவதாக கூறி சிலம்பரசன் அழைத்து சென்றிருக்கிறார். அவருக்கு ஆசை வார்த்தை கூறி உணவு பண்டம் மற்றும் புது துணிமணிகளை வாங்கி கொண்டு தனது அக்கா வீட்டிற்கு அழைத்து சென்று அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். 2 தினங்களாக இது போன்ற சம்பவம் அரங்கேறிய நிலையில் மீண்டும் தனது காதலின் வீட்டுக்கு பள்ளி மாணவியை இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார். அதன் பிறகு மனநிலை சரியில்லாத நிலையில் மாணவி கவலையுடன் தெரிந்திருக்கிறார். அப்போது பெற்றோர் அவரை விசாரித்த போது சிலம்பரசன் பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் தற்போது சிலம்பரசன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சொந்த காதலியின் தங்கையை, அதாவது 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் மட்டும் அடிக்கடி பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்வது அதிகரித்து வருகிறது. இதனை குறிப்பாக அந்த பகுதியில ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் தற்போது 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.